ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சிக்கன் கறி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து எல்லா டிஷ்ஷோடையுமே நல்லா உங்களுக்கு செட் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, வெறும் சாதத்தில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ஈஸி, ரொம்ப நேரம் எடுக்காது உங்களுக்கு. இதுக்கு வந்து நான் பல்லாரி வெங்காயம் ஒரு சின்ன சைஸாக ஒரு 3 எடுத்திருக்கேன். எடுத்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நான் செஞ்ச மாதிரி உதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸஸாக கிடச்சிரும். அப்புறம் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது நான் சில்வர் சட்டி எடுத்திருக்கேன். அதில் எண்ணெயை விட்டுட்டு நான் சட்டி ரொம்ப காஞ்சிருச்சு. சில்வர் சட்டி சீக்கிரம் காஞ்சிரும். ரொம்ப காஞ்சிருச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கிறதெல்லாம் போடுங்க. நான் வந்து சோம்பு, சீரகம் தாளிப்பு கொடுத்துருக்கேன். இந்த 2 தாளிப்பும் கொடுத்துட்டு அதிலே பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் கரம் மசாலாவும் சேர்த்துருவேன். நான் கரம் மசாலா வந்து வீட்டிலே பொடி பண்ணது தான், பேக்கெட்டில் வாங்க மாட்டேன். வீட்டில் உள்ள எல்லா மசாலா பொருளையும் சேர்த்து நானே வீட்டில் அரைச்சி வச்சுப்பேன். அந்த மசாலா பொடியோடு இப்போது வெங்காயத்தை போட்டு ஒரு சாட்டே பண்ணிட வேண்டியதுதான். அது வதங்கணுன்றதுக்காக எல்லாருக்குமே தெரியும், நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆகக்கூடாது. பிரியாணிக்கெல்லாம் செய்கிற மாதிரி டீப் ஃப்ரை ஆக வேண்டாம். ஒரு கண்ணாடி பதம் அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். ரா ஸ்மெல் போயிடணும். இந்த ஸ்டேஜில் நான் இப்போது வெட்டி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் வதக்குங்க. வதக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் அந்த தக்காளி உள்ள சாறு வரும். அதோட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், இது 3த்தையும் போட்டு பரட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் அந்த ஈரப்பதம் பத்தலைன்னா லைட்டாக எண்ணெய் விட்டு பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கணும். இப்படி வதக்கிட்டு இருக்கிறப்பவே நீங்கள் சைடில் என்ன பண்ணிக்கோங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். கொஞ்சோண்டு தேங்காய் இருந்தால் போதும். ஒரு 3 சில் அப்படி இருந்தால் போதும். அது ஒரு 2 தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. திக்காக ஊற்ற வேண்டாம், தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் டைல்யூட்டடாக ஊற்ற போகிறோம். இது வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த சைடுக்கு நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த கிரேவி வந்து அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருக்கும். அதை நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை அதில் போட்டு ஒரு பரட்டிடுவேன். ஏன் பண்ணுவேன்னா அதில் அந்த சிக்கனுடைய ஸ்கின்னில் இருக்கிற கொஞ்சம் கொழுப்பெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ராவாக ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலை அதில் ஊற்றிடுவேன். திக்காக ஊற்றிடாதீங்க. பார்க்க வந்து மஞ்சள் கலரில் தான் தெரியும், ஆனால் ஃபைனலாக நல்ல கிரேவி ரெட்டிஷாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதில் இந்த ஊற்றி வேக வச்சுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்துட்டு மூடி போட்டு வேக வைங்க. ஆவி வெளியில் போகிற மாதிரி மூடி வைங்க. ரொம்ப மூடி வச்சிட்டிங்கன்னா தண்ணி நீர்த்து உள்ளே இருக்கும். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி ஆகிடும். இந்த டைமில் நீங்கள் பரட்டி விட்டுட்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் நிறைய பெப்பர் சேர்த்துட்டு ஒரு 1/4 லெமன் புழிஞ்சு விட்ருக்கேன். ஏன்னா நான் தக்காளி கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு இருக்குது, அதனால் 1/4 லெமன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எந்த டிஷ் கூட வேணாலும் சர்வ் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்தப்போ நமக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சுதானா, இப்போ பாருங்கள் நல்லா டிஷ்ஷாக இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.